அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பார்த்துருப்பீங்க. அம்மனையே பிரதிஷ்டை பண்றத பார்க்கலாமா? வம்சியம் விஹாய நமாவாம் ஸ்ரீ மகாமுனதே நமோ நமஹ. அப்படியே வைங்க. இந்த அம்மன் கோவில்ல எல்லா சிலையும் இருக்கு. வராகி அம்மன் சிலை வேணும்னு சொல்லிட்டு, அதுக்கான யாகம், பூஜை எல்லாம் நெறைய பண்ணாங்க அந்த சிலைய வச்சு. அப்புறம் அழகா இந்த கோபுரம் கட்டி இதுக்கு கலசம்லாம் வச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சிலைய கொண்டு வந்து வச்சாங்க. நம்ம வீடு கட்டும்போது சிமெண்ட் வச்சு தான் வீடு கட்டுவோம். அதே மாதிரி சிலை வைக்கணும்னா இந்த அஷ்டபந்து வைப்பாங்களாம். இந்த அஷ்டபந்து பார்த்தீங்கன்னா, செம்மண் மாதிரி இருந்தது. இது நல்லா குழைச்சு, இத வச்சு தான் சிலை வைக்கிறாங்க. ஆனா இது வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்கரம் வைக்கிறாங்க. அத பார்க்கலாமா? மேலும் மேலும் சக்தியாகும். சரிங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தகடு வந்து பிரதிஷ்டை. இது வைக்கிற நேரம் அனைத்து சுபகாரியம் நடக்கணும். அனைவரும் நினைக்கிற காரியம் எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இந்த தகடு வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஐம்பொன்லாம் வச்சாங்க. அதாவது தங்கம், பித்தளை, காசு எல்லாருமே கொண்டு வந்து வச்சாங்க. சாமி சிலைய வைக்கும்போது பார்க்கணுமே, நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். கண்ணெல்லாம் கலங்கி போச்சு எனக்கு. நான் இதான் முதல் முறையா பிரதிஷ்டை பண்றதையே பார்க்குறேன். சாமி சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஐம்பொன்லாம் வைப்பாங்களாம். நெறைய பேர் கொண்டு வந்து வச்சாங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால நாங்க பர்ஸ்லேருந்து ரூ. 1 ரூ. 5 காயின கொண்டு வந்து தான் சாமிய வேண்டிக்கிட்டு வச்சு கும்பிட்டுக்கிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் கடகடன்னு அந்த மருந்து வச்சு நல்லா டைட்டா பூச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு பஞ்சமி மட்டும் இல்ல, ஸ்ரீ மகா வராகி ஜெயந்தியும் கூட. இந்த நாள்ல வந்து இந்த வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் முதல் முறையா பிரதிஷ்டை பண்றத பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.